இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழ்வாய் என்ற வரிகளை தப்பாமல் இவ்வரங்கத்தை தம் பேச்சினால் சிறப்பிக்க எமது சகோதரி லோகேஸ்வரியை அழைக்கிறேன். அகத்திலும் கம்பனும் மகனும் பயின்று வள்ளுவனும் அப்பையும் வாழ்த்துறை வணங்கி இந்நாள் 40 இனியவை 40 என வரலாற்று 70 கம்பால் வழி முப்பால் ஆசிரியர் பா கலிப்பா வஞ்சிப்பா மென்பா குரட்பா இதற்கு நிகர் ஏதேனும் கூறப்பா என முழங்கும் என் தமிழே உன்னை தலை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். விருதுகள் வாங்கி வீட்டை நிரப்பலாம், விருதுகள் வாங்கி வீட்டை நிரப்பலாமா, இல்ல பதக்கங்கள் வாங்கி பந்தா காட்டலாமா என்று இவர்கள் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. எதிரியின் இருதய குருதினை எப்படி எடுக்கலாம், அவனது உருட்டிடும் தலையை எங்கே உடைத்திடலாம் என்றே இவர்கள் எண்ணியிருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் இந்த அகண்ட பாகத்தின் அன்பு பிள்ளைகள் என்றோ. தேடி போன பகை என்று எதுவும் இல்லை இவர்களுக்கு, தேடி போன பகை என்று எதுவும் இல்லை. தேடி வந்த பகைவர்கள் இன்று இல்லை, ஓடி ஒளிந்த கதை என்று இவர்களுக்கு எதுவும் இல்லை. கார் இருள் போல பகைவர் கூட்டம் காரில் வந்து நின்ற போதும் துச்சமென்று எண்ணாமல் தன் உயிரை நீத்த தமது வீரர்களின் கதையை செவிவழியை கேட்டால், தம் வீரர்களின் கதையை செவிவழியை கேட்டால் கண்வழியை நீர்வழி. அப்படிப்பட்ட என் தாய்நாடு தந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலில் 1998 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு, 1998 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு, ஒவ்வொரு இந்தியனையும் பெருமையும் பெருமிதத்திற்கும் உள்ளாக்கான ஆண்டு. அமைதி பிரிவுகளை ஆச்சரியத்திற்கு ஆட்படுத்திய ஆண்டு, அகில உலகத்தையும் இந்தியாவை திரும்ப பார்க்க வைத்த ஆண்டு. அன்றுதான் இந்தியாவில் 5 அணுகுண்டு சோதனை நடத்தி அது வெற்றி கண்டார்கள். 8 திட்டம் பரவியது இந்தியாவின் பெருமை. ஆனால் பக்கத்து நாட்டான பாகிஸ்தானை மட்டும் பதப்பட வைத்தது. உடனே பாகிஸ்தான் என்ன செய்தது, நம்மை விட ஒரு கூட்டு அதிகமாக சோதனை நடத்தி அது வெற்றி கண்டது. இப்படி 2 மாபெரும் நாடுகளும் அணுகுண்டு சோதனை நடத்தி அதை வெற்றி கண்டிருக்கும் நிலையில் இவர்களிடையே போர் வந்தால் நிலைமை என்னவாகும் என்று அயல் நாடுகள் பேசிக்கொண்டு இருக்க, நமது நாட்டு பிரதமர் வாஜ்பாயோ, உங்களிடம் நான் ஆயுதம் மூலமாக பேச விரும்பவில்லை, அன்பு மூலமாக பேச விரும்புகிறேன் என்றார். அதற்கு பாகிஸ்தான் பிரதமரும் தலை சாய்த்தார். அதன் வெளிப்பாடு